சரிங்க. திருச்சிற்றம்பலம். தாரம கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்தி உலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாய் என்ற நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவாயி பொருளறிவா அன்றால் இலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. ஐயன் நலந்தபடி இரு நாளி கொண்டண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவதம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாயிதுவோ உந்தன் மெய்யருளே. அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலை தையல் நல்லால் தகசேனயன கருணாம் புயமும் வதனாம் புயமும் கராம் புயமும் சரணாம் புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்றும் தவனெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சம்பு மிக்கு அலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சஞ்சும் மெல்லடியாரடியார் பெற்ற பாலரையே. பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடுமை பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியே முறை நாய்த்தலையே. அம்பிகையினுடைய அந்த தோற்றம் எப்படி இருக்கும்போது 1000 மின்னல்கள் தோன்றினால் ஒரு நேரத்தில் தோன்றினால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசம் உடையவள் என்று அவளை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவளுக்கு வேண்டுவது ஒன்றுமில்லை, வணங்குபவர்களுக்கு தான் வேண்டும். அப்போ வணங்குபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை 54வது பாட்டிலும் 52வது பாட்டிலும் 51வது பாட்டிலும் அவர் சொல்லுவார். செல்லாமை செய்த திருபுரை பாதங்கள் சேர்தல் என்பதும் வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை இவைகளை அவாந்தர பயனாக பெறுவதும் மரணம் பிறவி இரண்டும் எய்தாமல் இந்த வையகத்தில் அம்பிகையின் திருவடியை அடைவதும் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்று 55வது பாடலில் சொல்லுகிறார். தற்பொழுது 56வது பாடலில் அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை அடுத்த ஒரு கோணத்திலிருந்து சொல்கிறார். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பால் எந்தன் நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா. அவள் ஒன்றாக நிற்கிறாள். திருவாசகத்தில் நம்ம பார்க்குறோம், ஏகன் அநேகன் என்று இறைவன் ஒருவன் பலவாகவும் நிற்கிறான்னு திருவாசகத்தில் பார்க்குறோம். இங்கே அதையே தான் அம்பிகை பராசக்தி என்ற பெயரோடு ஒரே வடிவமாக ஒரு தோற்றத்தில் இருப்பவள், அந்த ஒன்றாய் இருப்பவள். அரும்பி எப்படி ஒரு மொட்டு பார்க்கின்ற போது முதலிலே மொட்டாக இருக்கிறது, அது பூவாக மலருகின்ற பொழுது பல பல இதழ்கள் கொண்ட ஒரு பூவாக, இந்த குண்டு மல்லி என்ற ஒரு பூவையோ அல்லது மற்ற தாமரை பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மொட்டாக இருக்கின்ற பொழுது ஒன்று, ஆனால் அது விரிகின்ற பொழுது பல பல இதழ்கள் இருப்பது போல அம்பிகை
ஒன்றாக இருக்கிறவள் பலவாக, நம்ம இப்போ சொல்லணும், சரஸ்வதி, இலக்குமி, பராசக்தி என்று மூன்று தேவியராக மூன்றாக விரிகிறாள். அல்லது சப்த மாதாக்கள் என்று சொல்லக்கூடியவாக வைஷ்ணவி, பிராமணி, இந்திராணி, மாகேஸ்வரி, கௌமாரி என்று சொல்லக்கூடிய சப்த மாதாக்களாக மற்றும் எண்ணற்ற அனைத்துவாகவும் அவள் பிரிகிறாள். பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நிறைந்தாள். எல்லா உலகத்திலும் அவள் நிறைந்து நிற்கிறாள். அனைத்தையும் நீங்கி நிற்பாள். அப்போ எல்லா பொருள்களிலும் நிற்பவள் அந்த பொருள்களை விட்டும் அனைத்தையும் விட்டு நீங்கியும் நிற்பாளாம். இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் சொல்லுவார்கள். கடவுள் என்று அதை இரண்டா பிரிக்கணும். கட என்பது கடந்து நிற்பது, எல்லாவற்றையும் அனைத்தையும் கடந்து நிற்பது. உள் என்பது அனைத்துக்குள்ளேயும் இருந்து அந்த பொருள்களை செயல்படுத்துவது. இப்படி இரண்டையும் செய்வதனால இறைவனுக்கு கடவுள் என்பது பெயர் என்று சொல்வார்கள். அதைத்தான் இங்கே அம்பிகை அனைத்தையும் நீங்கி நிற்பார், அனைத்துமாகவும் நிற்பார்கள். சித்தாந்தத்தில் பார்த்தோம்னாக்க இறைவன் உயிருக்கு ஒன்றாயும் உடனாயும் நிற்கிறான். அப்புறம் மூன்றாவதாக வேறாகவும் நிற்கிறான் என்று சொல்லுவார்கள். உயிருடன் இறைவன் ஒன்றாக நிற்கிறான். இந்த உயிரை ஒன்றாகவும் உடனாகவும் இருந்து உயிருக்கு அந்த அறிவை காட்டுகின்றவன் வேறாகவும் இருந்து அறிவுறுத்துவான் என்று சித்தாந்தத்தில் சொல்வார். அந்த நிலையில இங்கே அம்பிகை அப்படி உலகாகவும் உலகத்துக்கு உள்ளேயும் உலகத்தை தாண்டியும் நிற்பவள் எங்கு இருக்கிறாள் என்றால் எந்த நெஞ்சினுள்ளே, என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய சித்தத்திலே பொன்றாது நின்று புரிகின்றவா. கொஞ்சம் கூட அகலாது என்னுடைய சித்தத்துக்குள்ளும் அவள் இருக்கிறாள். இப்படி அவள் எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கிறாள் என்பதை, இந்த தத்துவத்தை, இந்த ரகசியத்தை, பரம ரகசியத்தை அறிந்து கொண்டவர்கள் 2 பேர் மட்டும் என்று சொல்லுகிறார். அந்த 2 பேர் யார் என்றால், ஆளிலையில் துயின்ற பெம்மான். மகா பிரளய காலத்தில் நாராயணராகிய திருமால் ஒரு பெரும் ஆளிலையின் மேல் சிறு குழந்தையாக துயில் கொண்டு அந்த ஆளிலை பிரளய கால வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு கொண்டு இருக்கும் என்று வைணவ புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. என் ஐயன்கிறது இங்கே சிவபெருமானை சொல்லுகிறார். ஐயன் என்பது தந்தை என்ற பொருளில் எடுத்துக்கலாம், தலைவன் என்ற பொருளில் எடுக்கலாம். என் ஐயனுமே, சிவனுக்கும் நாராயணனாகிய திருமாலுக்கு மட்டும்தான் அம்பிகையினுடைய இந்த தத்துவம். அவளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சர்வாந்தர் யாமினி என்று சொல்கிறது. சர்வாந்தர் யாமின்யை நமகா அப்படிங்கிறது ஒரு தோத்திர நாமாவளி. அப்படி சர்வாந்தர்மியாக, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக, எல்லாவற்றுக்கும் உள்ளுமாக அவள் இருக்கக்கூடியவள். இன்னொரு இடத்துல சொல்லும்போது பிரம்ம கீட்ட சனனி என்று அம்பிகையை லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும். பிரம்மா முதற்கொண்டு, கீட்டம்னா புழு, சாக்கடையிலே கிடக்கிற ஒரு சாதாரண புழு முதற்கொண்டு எல்லாவற்றையும் படைக்கின்ற பிரம்மனை முதற்கொண்டு, கீழே ஒரு சாதாரண புழு, அதிலிருந்து தொடங்கி உயிர்களை எல்லாம் படைக்கின்ற பிரம்மா வரைக்கும் உள்ள அனைத்தையும் யார் படைக்கிறார் என்றால் அம்பிகை தான் படைக்கிறார். அப்படி இவைகள் எல்லாவற்றுக்குள்ளும் அம்பிகை கலந்தும் நிற்கிறாள், கடந்தும் நிற்கிறாள். அவள் என் சித்தத்தினுள்ளே, என் அறிவினுள்ளே, என் மனத்தினுள்ளே இருக்கிறாள் என்பதை 56வது பாடலில் சொல்லுகிறவர் அம்பிகையினிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அடுத்த பாடல்ல, உன்னுடைய பெருமை என்னென்று சொன்னால், உன்னுடைய கணவன் ஒரு 2 படி நெல் கொடுக்குறான் தினந்தோறும். அம்பிகைக்கு சதாசிவ குடும்பினி என்பது ஒரு பெயர். சிவபெருமானுக்கு சதாசிவன் என்பது ஒரு பெயர். அவனுடைய மனைவி சதாசிவ பத்தினி, அவனுடைய குடும்பம் சதாசிவ குடும்பம். அதனால அவ சதாசிவ குடும்பினி என்பது அம்பாளுக்கு ஒரு பெயர். அவர் என்ன செய்கிறாராம், சிவபெருமான் தினமும் காலையில் ஒரு 2 படி நெல்லை கொடுத்து, இந்த அண்டாண்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் படி அளக்கணும், எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு போட்டுரு
அப்படின்னு சொல்லி 2 படி நெல்லை கொடுக்குறார். அந்த 2 படி நெல்லை வச்சுக்கிட்டு அவள் என்ன செய்கிறாள், அனைத்து உயிர்களுக்கும் உணவு மட்டுமல்ல, 32 வகையான தர்மங்களை, 32 வகையான அறங்களை அவள் வளர்க்கிறாள். அதை இங்கே கோடி காட்டுகிறார். காஞ்சிபுரத்தில் அந்த தல வரலாறு இதைத்தான் சொல்லுகிறது. அம்பிகை தவம் செய்து பெருமானை பிரியாமல் இருக்க வேண்டும் என்று காஞ்சி மாநகரிலே கம்ப நதிக்கரையிலே தவம் செய்தால் அந்த வரத்தை பெற்ற பிறகு பெருமான் அங்கு அவளுக்கு அந்த உலகங்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் படி அளக்கின்ற அந்த பணியை கொடுக்கின்ற போது ஐயன் அளந்த அரைநாழி நெல் கொண்டுன்னு அதில் காஞ்சி புராணத்தில் வரும். இங்கே அவர் ஐயன் அளந்தபடி 2 நாழி கொண்டு, நாழி என்பது நம்ம மரக்கால் என்று சொல்கிறோம் இல்லையா, லிட்டர் மரக்கால் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தல் அளவை, அது பழைய காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கு. நாழின்றது மரக்கால் என்பது எல்லாம் பழைய காலத்தில் இருந்தது. அந்த மாதிரி இப்போ நம்ம வெயிட்டு கிலோன்னு நம்ம இப்போ வெயிட்டு போடுறோம். அப்போ இந்த நாழி, மரக்கால், முக்காணி, அந்த கழஞ்சு, வீசம் அப்படின்னுலாம் அந்த அளவுகள் இருந்தது. இங்கே அந்த மாதிரி 2 நாழி, ஒரு 2 படின்னு வச்சுங்களேன், 2 மரக்கால் அல்லது 2 படி அந்த கொடுக்குறாராம். கொடுத்து அண்டமெல்லாம் உய்ய அறம் செய் என்று அம்பிகைக்கு கட்டளையிடுகிறார். அந்த கட்டளையை ஏற்று அவள் 32 தர்மங்களை செய்கிறாளாம். 32 தர்மங்கள் என்னென்னு இருக்குது, நம்ம நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களை காத்தல், உறிஞ்சு தறி, ஆதுர சாலை அமைத்தல், மகப்பேறு காத்தல் அப்படிங்கிற மாதிரி 32 அறங்கள் இருக்குது. அந்த 32 அறங்களையும் அம்பிகை வளர்க்கிறாள். அதைத்தான் இங்கே அண்டமெல்லாம் உய்ய, எல்லா உலகமும் உய்வதற்கு, வாழ்வதற்கு, மேம்படுவதற்கு அறம் செய்யும் உன்னையும் போற்றி, அப்படிப்பட்ட அம்பிகையான உன்னையை நான் போற்றி வணங்கி பாராட்டி உன்னுடைய திருநாமத்தை சொல்லி உன்னை தொழுத பிறகு தம்பால் செய்ய பசுந்தமிழ் மாலையும் பொய்யும் மெய்யும் ஏம்ப வைத்தார். ஒரு சாதாரணமானவனிடத்தில் போய் அவனை பற்றி இந்திரனே சந்திரனேன்னெல்லாம் சொல்லி அவனை பாராட்டி அவன் கொடுக்கின்ற பரிசு பொருளை வாங்கி கொண்டு நான் உலகத்தில் வாழ்வது என்பது இப்படி ஒரு நிலைமையில இருக்கேனே, இது சரிதானா, இதுதான் உன்னுடைய திரு அருளா என்று கேட்கிறார். சுந்தரர் பெருமான் திருப்புகலூருக்கு செல்கிறார். காசு வேணும். பறவை நாச்சியார் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ய பொருள் வேண்டுங்கிறார். அதனால் திருப்புகலூருக்கு போய் பெருமானை பார்த்து விண்ணப்பத்தை வச்சுட்டு படுத்துடுறார். இரவு நேரம் தலைக்கு 2 செங்கக்கல்லை வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறாரு. காலையில் எழுந்து பார்க்கின்ற போது தலைக்கு வைத்திருந்த 2 செங்கற்களும் தங்க கட்டிகளாக மாறியிருக்கு. பெருமானுடைய திருவருளை நினைந்து அற்புதமாக ஒரு பதியம் பாடுகிறார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்று ஒரு பதியத்தை பாடுகின்ற போது அந்த பதியத்தில் அழகாக சொல்லுவார், கற்றிலாதானை கல்லனே கற்ற நல்லனே என்றும், வீரம் இல்லாதவனை விரல் வீமனே என்றும், கொடுக்கிலாதானை பாரியே என்றுமெல்லாம் நம்ம புகழ்ந்து பேசினாலும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் நான் உன்னை ஒன்றும் பாடலை, ஆனால் நீ எனக்கு தங்க கட்டியாக கொடுத்துருக்கியே என்று அந்த பதிகம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிகமாக இருக்கும். யாரெல்லாமோ நம்ம புகழ்ந்து பொய்யான வார்த்தைகள் சொல்லி அவங்களிடத்துல நைச்சியம் பேசி அவர்கள் பின்னே சென்று கையை கட்டி வாயை கட்டி குனிந்து அவமானப்பட்டு அப்படியெல்லாம் நம்ம பொருள்கள் வாங்குகிறோம். அவங்கள்ட்ட உண்மையும் சொல்கிறோம், பொய்யையும் சொல்கிறோம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு புலவர் ஒருத்தன்கிட்ட போய் ஒரு ஜமீன்தார்கிட்ட பணம் பெறணும்னு போய் அவனை இந்திரனே சந்திரனே அப்படின்னு முதல்ல ஒரு பாட்டு பாடினாராம். அவன் உடனே உள்ளே திரும்பி வேலைக்காரனை கூப்பிட்டு, டே ஐயாவுக்கு 100 பொற்காசு எடுத்துகிட்டு வா அப்படின்னானா. இவனுக்கு உடனே புலவருக்கு சந்தோஷம் வந்தது. அடுத்த பாட்டு ஒரு பாட்டு, நீங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய இந்திரனை விட சிறப்பானவர் அப்படிங்கிற மாதிரி அடுத்த அவ்வளோ. உடனே திரும்பி ஐயாவுக்கு ஒரு 10 பட்டு சால்வை இதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னானா.
அப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு பாட்டு பாடினான். இப்படி ஒரு 5-6 பாட்டு பாட இவன் பாட அவன் உள்ள திரும்பி திரும்பி வேலைக்காரன்ட்ட, "டேய் அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா" அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். இவர் பாடி முடிச்சுட்டு, சரி பரிசு பொருள்லாம் வரும் அப்படின்னு இவர் கையை கட்டிக்கிட்டு புலவர் நின்றுக்கிட்டே இருந்தார். அவனும் உட்காந்துருந்தேன், இவரும் நின்று பார்த்தாரு. கொஞ்சம் நேரம் கழித்து, "ஐயா, பொற்காசு, பட்டு சால்வை இதெல்லாம் சொன்னீங்களேன்னு." அவன் சொன்னான், நீர் என்னை சந்தோஷமாக நான் இருக்கணுங்கிறதுக்காக என்னை இந்திரனே சந்திரனே அதுவே இதுவேனெல்லாம் புகழ்ந்து சொன்னேன். நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நானும் பொற்காசு பட்டாடை அது இதுன்னு நானும் சொன்னேன். அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு, போயிட்டு வான்னு நானும். அந்த புலவருக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம அவருடைய வார்த்தைகளை அப்படி தூஷணை செய்து அனுப்பினான்னு ஒரு வரலாறு சொல்லுவார். அந்த மாதிரி கொடுக்கலாதானை பாரியே என்று புகழ்ந்தாலும் கொடுப்பாரில்லை என்று சுந்தரர் அந்த பதியத்தால் பாடுவார். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அவர்களை பொய்யாக புகழ்ந்து, பொய்யும் மெய்யும்னு அழகா சொல்றார். உண்மையும் சொல்லணும், 2 பொய்யும் சொல்லணும். நல்லா நமக்கு தெரியும் இவன் லாயக்கு இல்லாத, இவன் படிக்காத கசடன்னு தெரியும். ஆனால் உன்ன மாதிரி அறிவாளி உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு வாய் பூசாமல் ஒரு பொய்யையும் சொல்லி பொருளை பெறுகின்ற அந்த நிலைமையில் என்னை நீ வைப்பாயோ என்று அந்த பாடலில் சொல்ல, எதுவோ உந்தன் மெய் அருளை, உன்னுடைய உண்மையான திருவருள் இப்படி உள்ளதா என்று 57வது பாடலிலே கேட்பவர் 58வது பாடலில் அம்பிகையின் வடிவத்தை பற்றி தாமரை மலரோடு ஒப்பிட்டு ஒரு செய்தி சொல்லுகிறார். அம்பிகை திருமேனி முழுவதும் தாமரை மலராகவே இருக்கிறது என்பதை என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும். பாடல் அருணாம்புயத்தும்னு தொடங்கும். நம்ம அதை பொருள் எடுக்கின்ற பொழுது என் சித்தாம்புயத்து அமர்ந்திருக்கும் என்று அம்பிகையை தன்னுடைய சித்தத்திலே அவர் எப்பொழுதும் வைத்திருக்கிறார். மனசுன்னு சொல்லுவோம் நம்ம சித்தாந்தத்தில். அந்த கரணங்கள் 4 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மனம் என்பது பொருளை பற்றும், புத்தி என்பது அந்த பொருளின் தன்மைகளை ஆராயும், சித்தம் என்பது அதை நிச்சயிக்கும், அகங்காரம் செயல்படுத்தும் என்று சொல்லுவார்கள். இப்போது சித்தம் என்று சொல்கின்ற பொழுது முதலில் பற்றி அந்த பொருளை பற்றி ஆராய்ந்து அப்புறம் அதை பற்றிய உறுதியான நிலையான முடிவு சித்தத்திலே பதிந்துவிடும். இந்த சித்தத்திலே ஒன்று பதிந்து விட்டால் அது மாற்ற முடியாது. மனத்தில் பதியதை மாறி போகும், புத்தியில் பதியறது மாறி போகும். ஆனால் சித்தத்தில் ஒரு பொருள் பதிந்து விட்டால், ஒரு விஷயம் பதிந்து விட்டால் அது மாறாது. சித்தம் அதை விடாது பற்றி கொள்ளும். அதனால தான் இறைவனை சித்தத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு நம்ம தமிழ் சினிமா பாட்டு கூட வரும், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே என்று கண்ணதாசன் பாடுவார். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேன். அது மாதிரி சித்தத்தில் இருக்கணும். ஔவையாருடைய அந்த அது என்ன விநாயகராகவன் அதில் கூட அப்படித்தான், சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று. இப்போ சித்தத்திலே வைக்கப்படுகின்ற ஒரு பொருள் என்றும் மாறாமல் நிலைத்து நிற்கும். இங்கே தன்னுடைய சித்தத்திலே அமர்ந்திருக்கும் அம்பிகை என்று சொல்லுகிறார். என் சித்தாம்புயத்தும், அம்புயம் என்றால் தாமரை பூ, சித்தாம்புயம் என்பது பொதுவாக இதய தாமரைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சித்தத்திலே இருக்கக்கூடிய அம்பிகை அவள் எப்படிப்பட்டவள் என்றால் அருணாம்புயத்து. அருணம் என்றால் காலையிலே எழும்புகின்ற சூரியன் எழும்புகின்ற போது ஒரு சிவந்த நிறம் இருக்கும். அதை முதல் பாட்டில் சொன்னார், உதிக்கின்ற செங்கதிர் என்று முதல் பாட்டில் சொன்னார். அந்த சிவப்பு எப்படி இருக்குமோ அதுக்கு அருணம் என்பது பெயர். அம்புயம் என்பது தாமரைப்பூ. அருணாம்புயத்தும் அந்த உதிக்கின்ற காலத்தில் இருக்கின்ற அந்த சிவப்பு போன்று தாமரையினுடைய சிவப்பு இருக்கும். அந்த வெளி இதழ்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவந்த நிறத்திலே இருக்கும். அதை சொல்கிறார் அருணாம்புயத்தும். அதை சாதாரணமாக நம்ம செந்தாமரை பூ என்று கொள்ளலாம். அந்த செந்தாமரை பூவிலே அவள் அமர்ந்திருக்கிறார். என் சித்தத்திலே இருக்கக்கூடிய அம்பிகை செந்தாமரை பூவிலே அமர்ந்திருக்கிறாள். தருணாம்புயம் புயமுலை,
அவருடைய மார்புகள் வந்து தாமரை பூவுடைய மொட்டுக்கள் போலே அவருடைய மார்புகள் இருக்கிறது. பலவேறு விதமாக அம்பிகையின் மார்புகளை பலவிதமாக வர்ணிக்கிறார். ஒவ்வொரு பாடலில் மலை போன்ற மார்பகங்கள் என்று வர்ணிக்கிறார். இங்கே வந்து தாமரை மொட்டு போல மார்பை உடையவள். தருணாம் புயமுலை. தருணம் என்று சொன்னால் தாமரை பூவுடைய மொட்டு, மலராத தாமரை பூ மொட்டு இருக்குமே, அந்த போன்ற அம்பிகையினுடைய முளை தையல் நல்லா அப்படி அந்த முளைகளை உடைய அம்பிகை. தகைசேர் நயன கருணாம்புயம். இந்த புயம்னாக்க நீங்கள் வந்து அம்புயம்னு எடுத்துக்கணும். அம்புயம் என்பது தாமரை, அம்புஜம் என்பது வடமொழி. தமிழில் அம்புயம் அப்படின்னு வருது. அம்புஜம் என்று சொன்னால் தாமரைப்பூ. தகைசேர் நயன கருணாம்புயம் என்றால் அம்பிகையின் கண்கள் வந்து தாமரை போன்று இருக்கக்கூடிய அழகு உடையதான். மீன் போன்ற கண்கள் உடையவள் என்பதனால மீனாட்சி என்பது பெயர். காமாட்சி என்பது கருணை பொழிகின்ற கண்களை உடையவள் என்பதனாலே அவளுக்கு காமாட்சி என்பது பெயர். நன்கு மீன் போன்று விசாலமான கண்களை உடையவள் என்பதனாலே விசாலாட்சி என்பது பெயர். அக்ஷம் என்று சொன்னால் கண், அதனால விசாலாட்சி என்று சொன்னால் விசாலமான கண் இருக்கணும். அந்த கண் எப்படி இருக்கணும்னா மீன் போன்று இருக்கணும் என்று பழைய நூல்களில் சொல்லுது. இரண்டு பக்கமும் சுருங்கி நடுவிலே அகன்று இருக்க வேண்டும். இந்த மீன் போன்ற அமைப்பு, மீனுடைய அமைப்பை கொஞ்சம் நினைவுபடுத்திங்க. அந்த முன்பக்கமும் பின்பக்கமும் குறுகலாகவும் நடுவிலே அகன்றும் இருப்பது, அதனால தான் மீன் கண் என்று சொல்லுகிறது. அதனால மீனா அக்ஷி, அக்ஷி என்றால் கண், மீனாட்சி மீன் போன்ற கண்களை உடையவள் என்பது. இந்த இறைவனுடைய கண் சொல்கின்ற பொழுது ஒரு செய்தி, நம்மெல்லாம் ஆலயத்துக்கு போனோம்னாக்க நேர சாமியை நேராக பார்க்கணும் என்று எல்லோரும் முனக்கறோம். அப்படியே சாமி நம்மளை நேராக பார்த்து அருள் செய்யணும் அப்படின்னு. ஆனால் இலக்கணம் என்ன சொல்கிறார்கள், சைடில் தான் இருக்கணுமா. சுவாமிக்கு நேராக நின்று பார்க்கக்கூடாது, சாமியினுடைய பக்கவாட்டில் தான் நிற்கணும். சுவாமி வந்து நேராக பார்த்தாருனாக்கா அது பார்வை சரியாக வராது, சைடில் பார்க்கணும். கடாட்சம் என்று சொல்லுவது ஒரு பக்க ஓர பார்வையாக சாமி நம்மளை பார்த்தா தான் அருள் கிடைக்குமா. அது மாதிரி அம்பிகை அப்படி ஓர பார்வையாக நம்மளை பார்க்கணும். இங்கே தகைசேர் நயன கருணாம்பியம், கண்களிலே அந்த கண்களாகிய தாமரை மலர்களே கருணை நிறைந்திருக்கிறது. அவள் கருணாம்பிகை என்று ஒரு தலத்தில் அம்பிகைக்கு பேர், கருணாம்பிகை என்பது. அந்த கருணாம்பியமும் வதனாம்பியமும், அவருடைய முகமே வந்து ஒரு தாமரை பூவாக இருக்கிறது. கராம்பியமும், கைகள் இரண்டுமே தாமரை பூவாக இருக்கிறது. சரணாம்பியம், அவருடைய திருவடிகளும் தாமரை போன்று பூ போன்று திருவடிகளும் இருக்கிறதா. அல்லால் கண்டிலேன் ஒரு தன்மை. இப்படி எல்லாமே தாமரை பூவாக இருக்கக்கூடிய அம்பிகையை தவிர எனக்கு வேறு சரண் இல்லை. பாரதி சொல்வான், அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அந்த மாதிரி அம்பிகையினுடைய அந்த திருவடிகளில் அதை தவிர எனக்கு வேறு சரணம் இல்லை, எனக்கு பற்று இல்லை என்று 58வது பாடலிலே அனைத்தும் தாமரையின் வடிவமாக அம்பிகை இருக்கிறார் என்று ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறார். 59வது பாடலிலே வருகின்ற போது எனக்கு வேறு பற்று இல்லை என்பதை தஞ்சம் பிரிது இல்லை ஈதல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். தவநெறி என்று சொன்னால் அம்பிகையினுடைய வழிபாடு, அவளை துதிப்பது, அவளுக்கான தொண்டுகள் செய்வது, இப்படி அவளை போற்றி வழிபாடு செய்கின்ற அந்த நிலை அந்த தவநெறி. அந்த தவநெறியை நான் ஏதும் செய்யலை, நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். உன்னை வாழ்த்தவில்லை, உன்னை துதிக்கவில்லை, உன் கோயிலில் வந்து வலம் வரவில்லை, உன்னுடைய திருநாமத்தை ஜபிக்கவில்லை. நீ தான் எல்லாவற்றுக்கும் தஞ்சம் புகுவதற்கு சரியானவள் என்று எண்ணமும் எனக்கு இல்லை. இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன். ஆனாலும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே, ஒரு குழந்தை பஞ்சு போன்ற திருவடிகளை உடைய, இங்கே இரண்டு பொருளும் சொல்லலாம். பஞ்சு அஞ்சும் மெல்லடியார்ன்றது பஞ்சு போன்ற திருவடிகள் கொண்ட தாயார் என்றும் சொல்லலாம், பஞ்சு போன்ற திருவடிகள் கொண்ட குழந்தை என்றும் சொல்லலாம். அப்படி ஒரு குழந்தை
பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலர். அந்த குழந்தை ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தாயார் அந்த குழந்தையை பொறுக்கிறார், அந்த தண்டனை ஏதும் கொடுக்கறதில்லை. இது நம்ம சாதாரணமாக வீடுகளில் நம்ம பார்க்குறோம். சின்ன குழந்தைகளாக இருப்பது நம்ம சமயக்கட்டில் ஏதாவது நம்ம ஒரு வேலை, தாயார் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே அந்த சமயக்கட்டு மேடை மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை, ஒரு பால் அல்லது ஏதாவது ஒன்று நம்ம வச்சுருப்போம், டப்புன்னு பிடிச்சி இழுத்து கீழே கொட்டிடும். கொட்டின அந்த நேரத்தில் தாயாருக்கு ஒரு ஒரு க்ஷண நேரம் ஒரு கோபம் வரும், திட்டுவாள், அல்லது பளிச்சுன்னு ஒரு அடி கூட அடிச்சிடுவாள். ஆனால் சிறிது நேரம் கழித்து என்னாகும், அந்த குழந்தை அந்த தாயாருடைய புடவையே பிடித்து கொண்டு அது பின்னாடியே சுற்றும். தாயார் எவ்வளவு வேகமாக அந்த குழந்தையை கண்டித்தாலோ தண்டித்தாலோ அவ்வளவை விட அதிகமாக அன்போடு அந்த குழந்தையை மீண்டும் தூக்கி எடுத்து வைத்து கொண்டு கொஞ்சுவாள். இது யதார்த்தமான உலக நடைமுறை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். பஞ்சஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலறிய. அப்படி குழந்தை தவறு செய்தாலும் தாய் அதை தண்டிக்காமல் அவளை ஏற்று அன்பு செய்வது போல, நான் உன்னை நினைக்காத போதும், உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்யாத போதும், உன்னுடைய திருநாமத்தை தோத்திரம் செய்யாத பொழுதும் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். நம்ம திருவாசகத்தில் கூட ஒரு வரி வரும், நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனை உடையநாதனே என்று. ஒரு தோப்பில் மாமரங்கள் நிறைந்த ஒரு தோப்பு, மாமரத்தை வைத்திருப்பவன் அதில் ஒரு மரம் சரியாக காய்க்கவில்லை அல்லது அதனுடைய கனிகள் நன்றாக இல்லை என்பதற்காக அந்த மரத்தை வெட்டி விடுவதில்லை. அந்த மரம் அது வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் என்பது போல, அது மாதிரி இங்கே நச்சு மாமரம் ஆயினும் குளார் என்று சொல்வது போல, நான் குழந்தையை போல இந்த தவறுகள் செய்தாலும் நீ தாயை போன்று என்னை அரவணைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது அம்பிகையினுடைய அழகை சொல்கின்ற பொழுது, ஒற்றை நீள் சிலையும் 5 அம்பும் இக்கு அலராக நின்றாய். அம்பிகையினுடைய கைகளில் நம்ம 2வது பாடலில் பார்த்தோம். கரும்பு வில் ஒரு கையில் ஏந்தி 5 அம்புகள் 5 மலர்கணைகளை வைத்திருக்கிறார். தன்முல்லை, தாமரை, தனிநீலம், அசோகம், மா என்று சொல்லக்கூடிய 5 பூக்களை 5 மலர்களாக 5 மலர்களை அம்புகளாக ஒன்று சேர்த்து அதை கையிலே ஏற்றிருக்கிறார். ஒற்றை நீள் சிலையும் 5 அம்பும் இக்கு அலராக நின்றாய். அப்படிப்பட்ட அம்பிகை ஆகிய நீ என்னை கைவிட்டு விடாதே, உன்னை நான் வணங்காவிடினும் என்னை நீ அருள் செய்ய வேண்டும் என்று 59வது பாடலில் சொல்லுகின்றவர் அம்பிகையினுடைய மற்றொரு பேரருள் திறத்தினை பாராட்டுகிறார். அவள் தன்னுடைய தலை மீது தன்னுடைய திருவடியை சூட்டியிருக்கிறார். எப்படி மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்தார் என்று சொல்கிறோமோ, அப்படி அபிராமி பட்டருக்கு அம்பிகை திருவடி தீட்சை, அவருடைய திருவடிகளை அவருடைய தலை மீது வைத்திருக்கிறார் என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிகிறது. பாலினும் சொல் இனியாய். பாலை விட அற்புதமான இனிமையான சொற்களை பேசக்கூடிய அம்பிகை. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அம்பிகையினுடைய அந்த வாக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு தன்மையாக இருக்குங்கிறது வேதாரண்யத்தில் ஒரு செய்தி சொல்வார். வேதாரண்யத்தை அம்பிகைக்கு யாழை பழித்த மொழியால் அப்படிங்கிறது அந்த அம்பிகையினுடைய திருநாமம். ஒரு முறை அம்பிகையினுடைய அந்த சிந்தாமணி கிரகத்தில் அவருடைய அந்த அரசவையில் சரஸ்வதி வீணை வாசிக்கிறார். அந்த வீணை கச்சபி என்ற அந்த தன்னுடைய வீணையை அவள் வாசிக்கின்ற பொழுது அந்த ஒரு பாடலை பாடி அவள் முடித்த பிறகு அம்பிகை அவரை பாராட்டு விதமாக பேஷ், நன்றாக இருக்கிறது என்று சொன்னாலாம். அந்த சொன்ன அந்த வார்த்தையில் இருந்த இனிமை, அந்த வார்த்தையினுடைய அந்த குரலுடைய அந்த இதுக்கு சரஸ்வதி கட்டுப்பட்டு தான் வைத்திருந்த வீணையை கீழே வைத்து விட்டு எழுந்து நின்று கொண்டாளாம். இந்த வீணையினுடைய நாதத்தை விட அம்பிகையினுடைய அந்த குரல் ரொம்ப இனிமையாக இருக்கிறது என்று சொன்னாலாம். அதுதான் இங்கே பாலினும் சொல் இனியாய் பனிமாமலர் பாதம் வைக்க. அந்த திருவடிகள் இருக்க
அது பனிமாமலர். பனி நமக்கு தெரியும், யமேராஜன் புத்திரி அவள். அதனால் அந்த பாதத்தை எங்கே அவள் வைத்திருக்கிறாள்? திருமாலிடத்திலே வைத்திருக்கிறாள். தேவர் வணங்க நின்ற கொன்றைவார் சடையோன், தனது தலையிலே சடாமுடியிலே கொன்றை மாலையை சூட்டி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருமுடி மீது அம்பிகை பாதம் வைத்திருக்கிறார். இது எப்படிங்கும்போது சிவபுராணத்தில் ஊழல் காலத்தில் அம்பிகை தன்னுடைய திருவடிகளை சிவபெருமான் தலை மீது வைக்கிறாள் என்று சிவபுராணங்களிலே வரும். அந்த செய்தியை இங்கு சொல்லுகிறார். தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலும், அவனுடைய திருமுடிகளுக்கு மேலே அம்பிகை பாதத்தை வைக்கிறார். திருமாலுடைய தலை மீது தன்னுடைய பாதத்தை வைக்கிறார். அதற்கு பிறகு வேதங்களுடைய அந்த பீடத்திலே 4 வேதங்களிலும் அவள் தன்னுடைய திருவடியை வைத்திருக்கிறாள். கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய் பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே. என்னுடைய முடை நாற்றம் மிகுந்த, நாற்றம் மிகுந்த, துர்நாற்றம் மிகுந்த என்னுடைய தலை மீதும் நீ கால் வைத்தாயே, அவைகளை விடவா என்னுடைய தலை உயர்ந்தது, என் தலையில் கூட நீ உன் திருவடிகளை வைத்திருக்கிறாய் என்று நாய் போன்ற என் தலையில் முடை நாய் தலையே. நாயினுடைய தன்மை நமக்கு தெரியும், கீழான இழிபிறவி என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இழிந்தவனாகிய என்னையும் ஒரு பொருளாக, நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக என்னை நயந்து வந்து நீயே என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னு பின்னாடி ஒரு பாடல் பாட போறாரு. அந்த மாதிரி நாய் போன்ற என்னுடைய தலையிலும் உன்னுடைய திருவடியை நீ வைத்திருக்கிறாயே, உன் திருவடி எங்கெல்லாம் இருக்க வேண்டும்? திருமாலுடைய தலையிலும், உன்னுடைய கணவனாகிய சிவபெருமானுடைய தலையிலும், வேதங்களிலும் உன்னுடைய திருவடி இருக்க வேண்டும். அவ்வளவு உயர்வான திருவடி என் தலையில் வைத்தாயே, நான் என்ன பாக்கியம் பெற்றேன், என்ன புண்ணியம் செய்தனை மனமே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவது போல என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று வியந்து சொல்லுகிறார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே மற்ற பாடல்களை பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம்.